தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/6/2026 சனிக்கிழமை, மகம் நட்சத்திரம் மதியம் 3:26 வரை, பிறகு பூரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். சஷ்டி விரதம் அப்படின்னு நாட்காட்டியில் போட்டிருப்பதை பார்த்துருப்பீங்க. சஷ்டி திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும்னு அடிக்கடி நான் சொல்றது வழக்கம். சதுர்த்தி திதி அப்படின்னா ஆனைமிக பெருமானுடைய சன்னதிக்கு போகணும். சஷ்டி திதினா யார் சன்னதிக்கு போகணும்? முருகப்பெருமான் சன்னதிக்கு போகணும். சஷ்டினா 6வது திதி. ஜாதகத்துல 6ஆம் இடம்ங்கிறது என்ன இடம் தெரியுமா? எதிர்ப்பு, வியாதி, கடன், இதை சொல்ற இடம் தான் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல இருக்க கிரகத்தை வச்சு அவருக்குள்ள எதிர்ப்பு எப்படி இருக்கும், வியாதி எப்படி இருக்கும், கடன் எப்படி இருக்கும்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்தை ஜாதகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மறைவிடம் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள தகவல்களை மறைத்து வைத்திருக்கணுமா, வெளியில சொல்லக்கூடாதான். எதிர்ப்பு யாருக்கு? இவர் எதிரின்னு சொல்லி சொன்னா இன்னொருத்தர் நமக்கு இன்னொரு எதிரியா இருக்கவே அவரோட போய் கூட்டு சேர்ந்து ஏதாவது அவர் சொல்லி அந்த எதிர்ப்பை பெரிதாக்கி விட்டுருவாரு. ஆகையினால எதிரி யாருங்கிறத நம்ம யாருக்குமே தகவல் தெரிவிக்க கூடாது. நமக்கு இவர் தான் எதிரிங்கிறத யாருக்கும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நமக்கு எவ்வளவு கடன் இருக்குங்கிறதும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா திரும்ப ஒருத்தர் கடன் கேட்கிற போது அவங்க இவரே இவ்வளவு கடனாளியா இருக்காரு, இன்னும் எங்க நமக்கு தரப்போறாரு, அதனால இவருக்கு இல்லைன்னு சொல்லிடணும்னு ஒரு முடிவு பண்ணி விடுவாங்களாம். அதனால கடன் இருக்கதையும் வெளியில சொல்லக்கூடாது, வியாதி இருக்கதையும் சொல்லக்கூடாது. சில பேருக்கு சில வியாதி இருக்கிறத சொன்னா அவங்க வீட்டுக்கு வர போது அவங்க காப்பி குடிச்சிட்டு டம்ளர் வச்சிருந்தா அதை தொடுறதுக்கு கூட யோசிப்பாங்க. காரணம் அது நமக்கு ஒட்டிக்கிட்டு போன ஒரு பயம். ஆனால் விதியமைப்பு எப்படியோ அதுபடிதான் நடக்கும். இருந்தாலும் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகிய மூன்றையும் குறிக்கிற இடம் 6ஆம் இடம். அதனால அதுக்கு மறைவிடம்னு பேர், மறைத்து வைக்க வேண்டிய ஒரு பொருளாம். அந்த 6ஆம் இடம்ங்கிறதுக்கு மாதிரி 6வது திதிங்கிறது சஷ்டி திதி. சஷ்டி திதியில நம்ம சண்முகநாதரை கொண்டாடினா இந்த மூன்றினுடைய குறைபாடுகளும் நமக்கு நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும், கடன் சுமை குறையும், எதிரிகளை வெல்லும் ஆற்றல் நமக்கு வரும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ஆகையினாலே தான் இன்றைக்கு சஷ்டி திதின்னு வந்துச்சுன்னா அருகாமையில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று, முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று நம்ம சுற்றி வரலாம். அடிப்பிரகாரம் சுற்றி வர்றவங்க எத்தனையோ பேர் இருக்கா. இன்றைக்கு குன்றக்குடி போய் பார்த்தோம்னா சஷ்டி அன்னைக்கு நல்ல கூட்டம் வரும். பொதுவாகவே ஆங்காங்க இருக்க முருகன் ஆலயங்களுக்கு போய் கும்பிடலாம். அப்படி கும்பிடுற போது என்ன கிழமை முருகனை கும்பிட்டா என்ன பலன் அப்படிங்கிறது கூட ஒரு பாடல் இருக்கு. கிழமை திங்களில் முருகனை தொழுதால் கேட்ட வரங்கள் கிடைத்திடுமாம், வளமை மிகுந்த செவ்வாய் வணங்கின் வாழ்க்கை வளமாய் மாறிடுமாம், புதனாம் கிழமை புனிதனை தொழுதால் புகழும் பொருளும் கூடிடுமாம், இதமுறு வியாழன் ஈசனின் மகனால் எல்லா நலமும் வாய்த்திடுமாம், வெள்ளியில் நாமும் வேலனை தொழுதால் வேண்டும் வரங்கள் கிடைத்திடுமாம், துள்ளும் சனியில் குகனை தொழுதால் தொடரும் தொல்லைகள் விலகிடுமாம். இன்றைக்கு சனிக்கிழமை. எனவே இன்றைக்கு தொடர்கின்ற தொல்லைகள் விலகும். துள்ளி ஓடணும் துயரம்னா இது மாதிரி சனிக்கிழமை சஷ்டி திதி வர அன்னைக்கு முருகப்பெருமான கும்பிடணும். ஞாயிறு அன்று கந்தனை தொழுதால் நல்லன யாவும் நடந்திடுமாம், ஆயினும் தினமும் அவனை தொழுதால், இதான் முத்தாய்ப்பு, ஆயினும் தினமும் அவனை தொழுதால் அனைத்திலும் வெற்றி கிடைத்திடுமாம், எல்லா நாட்களும் முருகனை தொழுதால் எதிரியை வெல்லும் ஆற்றல் வரும், செல்வச் செழிப்பும் தேக நலனும் தேசம் போற்றும் வாழ்வும் வரும் அப்படின்னு ஒரு பாடல். எல்லா நாளும் முருகப்பெருமானை தொழலாம். அதுலயும் சஷ்டியும் சனியும் சேருகிற நாளிலே நாம் வழிபடுகின்ற பொழுது தொடர்ந்து வந்த தொல்லைகள் எல்லாம் விலகி ஓடும். அது மட்டுமல்ல, கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான நாள், யோகமான நாள். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கின்றது. 2 செவ்வாய் இருப்பதால் திரண்ட செல்வம் வரும், வரவேண்டிய வாக்குகள் வசூலாகும், திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், நட்பாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் போதிய வருமானம் கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள். செவ்வாய் நன்றாக இருக்கிறார், 2ஆம் இடத்திலே புதன். எனவே வரவுக்கேற்ற செலவும் உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் வருமானம் இல்லாமல் செலவாகாது. தனஸ்தானமும் நன்றாக இருக்கிறது. விரையாதிபதி செவ்வாயும் லாபஸ்தானம் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார். எனவே விரயத்திற்கேற்ற லாபம் வந்து கொண்டே இருக்கும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உடன்பிறப்புகள் மூலம் ஒரு நல்ல தகவல் இன்று கிடைக்கும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கல்வி சம்பந்தமாக, கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திலே மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசினியர்களே, குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே நடக்காத காரியங்கள் நடக்கப் போகின்றது. மோதல்கள் அகன்று முன்னேற்றம் கூடும். சாதனை நிகழ்த்தி சரித்திரம் படைக்கும் அளவுக்கு இன்றைக்கு பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் வரலாம். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உண்டு. இந்த நாள் இனிய நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் இருப்பதனாலே கொஞ்சம் விரயங்கள் உண்டு. குடும்ப சம்பந்தமாக சுப விரயங்கள் ஏற்படலாம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனையும் அதிகரிக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் புதிய தொழில் தொடங்குவது பற்றிய சிந்தனையின் மூலம் நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள், யோகமான நாள். தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். புதன் 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதே நேரத்தில் சூரியனும் இணைந்திருக்கின்றார். அரசு வழியில் ஆதாயம் தரும் தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு உண்டு. மனக்குழப்பம் தீர்ந்து மகிழ்ச்சி கூடுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். உங்களை ஏணியாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் இன்று உங்கள் வீடு தேடி வருவார்கள். அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனாலே இன்னைக்கு இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தொழிலே கூட லாபங்கள் வரலாம். குருபலம் நன்றாக இருப்பதனாலே இன்றைக்கு பொருளாதார நெருக்கடி அகலும். நல்ல நாள், இனிய நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதனாலே அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆதாயம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உடல்நலத்தில் கவனம் தேவை. அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களா என்பது கொஞ்சம் சந்தேகம்தான். 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. 7இல் செவ்வாய் இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். காரகன் தன் பாவத்தை பார்த்தால் காரகா பாவனாஸ்தி என்பார்கள். எனவே இந்த பாவத்திற்கு எந்த தோஷங்களும் கிடையாது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். வருமானம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். இடம்பூமியாலும் லாபம் உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். துணிந்து சில காரியங்களை செய்து மற்றவர்களுக்கு மத்தியில் புகழ் பெறுவீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைக்கின்ற நாளாக கூட இந்த நாளை கருதலாம். அற்புதமான நாள். இன்று மேலும் நன்மை கிடைக்க சனிக்கிழமை என்பதனாலும் சஷ்டி திதி வருவதனாலும் இன்று முருகப்பெருமானை வணங்குவதும் சனி பகவானை வணங்குவதும் நன்மை தரும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். மனக்குழப்பங்கள் அகலும். மகிழ்ச்சி கூடும். வாழ்க்கை திறமையான வழிவகை செய்து கொள்வீர்கள். கூட்டுத்தொழில் பங்குதாரர்களை விலக்கிவிட்டு தனித்து இயங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். 3இல் ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் நாள் இந்த நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியலாம். வரவை கட்டலும் செலவு கூடும். இந்த நாளில் மிக மிக கவனம் தேவை. கும்பராசினியர்களே, உங்களுக்கு வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நாள். வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களின் குணமறிந்து செயல்படுவீர்கள். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் குறையும். 2இல் சனி இருப்பதால் லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கொண்டு கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் செவி சாய்ப்பார்கள். தலைமை பதவியில் உள்ளவர்கள் கூட உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். 3இல் செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். நீங்கள் வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்வீர்கள். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ சுபகாரியங்கள் நடைபெறவில்லை என்றால் அதில் தாமதங்கள் எல்லாம் இன்று அகலும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். பெற்றோர்களின் மணிவிழாக்களிலும் கவனம் செலுத்துவீர்கள். நாளிலே புதன் இருக்கின்றார். எனவே தாய்வழி ஆதரவும் உண்டு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறலாம். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். மகிழ்ச்சி பயணம் அதிகரிக்கின்ற நாள். மாலை நேர பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.